வணக்கம். ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக சென்னையிலிருந்து முகமது யூசுப் கனி. கொஞ்சம் அரசியலை அலசுவோமா? வாருங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாவிட்டாலும் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு, பீகாரின் நிதிஷ்குமார் அவர்களின் ஆதரவோடு மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு. ஆக இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் கொஞ்சமாவது திரிந்துவிடும், மெஜாரிட்டி இல்லாதனால் தான் தோன்றித்தனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, பலமான ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் திரு ராகுல் காந்தி அவர்கள் இருப்பதால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், ஏற்கனவே இருந்த அந்த பலத்தின் ஆசையால் தற்பொழுதும் நாம் அந்த பலத்துடனே இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய இருக்கிறது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. ஆக இந்த இந்தியா கூட்டணியின் ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா அரசு, கூட்டணி அரசு எந்த ஒரு மசோதாவையும் தாக்கல் செய்ய முடியாது என்று நினைத்திருக்கின்ற நேரத்திலே குற்றவியல் நடைமுறை சட்டம் 3 சட்டங்களை திருத்தி நிறைவேற்றியிருக்கிறது. ஆக இந்த சட்டத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் இன்னொரு தருணத்தில். தற்பொழுது திரு ராகுல் காந்தி அவர்களின் கேள்விகளை நாடாளுமன்றத்தில் கேட்க முடியாமல் திணறுகிறது பாஜக, திணறுகிறார்கள் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும். ஏன், இதற்கு முன்பு ஆட்சி செய்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சியே இல்லாமல் அடுத்த முறை 400க்கும் மேற்பட்ட எம்பிக்களை பெற்று பெரும்பான்மையோடு இந்த நாடாளுமன்றத்தில் நாம் அமர்வோம். எதிர்க்கட்சிகள் எதிர்வரிசையில் இல்லாமல் வாடிக்கை பார்வையாளர் மாடத்திலே அமர்ந்திருப்பார்கள் என்று ஒரு நக்கலான பேச்சை பேசினார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி அல்ல. பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறார். விவசாயிகள் சம்பந்தமான, நாட்டில் நடக்கின்ற நீட் போன்ற பல திட்டங்களை அங்கே பேசி வருகிறார். அதற்கு அவரின் பேச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல், சரியான பதிலை கொடுக்க முடியாமல் அதற்கு ஒரு வெற்றி தோல்வி கதையை சொல்கிறார். ஒருவர் 99 மார்க் எடுத்து விட்டார், அவருக்கு இனிப்பு வழங்குகிறீர்களே, அவர் 100க்கு 99 எடுக்கவில்லை, 543க்கு 99 எடுத்திருக்கிறார் என்று இன்னும் அந்த நக்கல் நையாண்டியோட பதவியில் அமைத்து இருக்கின்ற இவர்கள் பேசி வருகிறார்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும். ஏனென்றால் திரு நிதிஷ்குமார் யார் என்பதும் திரு சந்திரபாபு நாயுடு யார் என்பதும் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் அனுபவம் வாய்ந்த அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த ஆட்சி இன்னும் எத்தனை மாதத்தில்தான் என்று ஒவ்வொரு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஊடகங்களும் அதையேத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், காங்கிரசிற்குத்தானே நாங்கள் வாக்களித்தோம், எப்படி பாஜக வந்தது என்பதுதான் அந்த மக்களின் கேள்வி. காரணம் என்னவெனில், கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவின் ஆட்சியில் விவசாயிகள் முதற்கொண்டு சாதாரண பாமரர் வரை அவ்வளவு அனுபவித்திருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த ஆட்சிக்கான முற்றுப்புள்ளி வைப்போம் என்றே அந்த மக்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுத்து வருகிறார். மக்களுக்கான பல திட்டங்களை ஏன் செயல்படுத்தவில்லை, செயல்படாத திட்டங்களை ஏன் முடக்கி வைத்திருக்கிறீர்கள் போன்ற பல விஷயங்களை அங்கே பேசி வருகிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். 2 மணி நேரம் ராகுல் காந்தி அவர்களுக்காக அமர்ந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்து பதிலளித்து வருகின்ற அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்திய மக்கள்.
கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என்று இந்திய மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வரும் போகும், ஆனால் ஆட்சி யாருக்கானதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் மக்களே. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நினைத்தாலும் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி மிக விரைவில் வரும் என்று நம்புகிறார்கள்.